வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயினுடைய தொண்டர்களுக்கு நம் சேனலின் வாயிலாக ஒரு செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நடந்திருப்பது நடந்து முடிந்த கரூர் சோகம் என்பது விதியா சதியா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டு சதி செய்தார்கள் என்று ஒரு பக்கம் வாதம். இன்னொரு பக்கம் இயல்பாகவே தாவேகா கட்சியினர் திட்டமிடலில் செய்த குளறுபடிகள் என்று இன்னொரு பக்கம். இது எதுவாயினும் இருந்து போட்டும். அதான் சொன்னேன், இது விதியா சதியா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உங்களுடைய தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட நடிகர் விஜய் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த தவறுகளை பட்டியலிடுகிறார். பட்டியலிட்டு இதிலிருந்து நான் உங்களை மீட்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி ஒரு தலைமை, இப்படி ஒரு தலைமை பண்புள்ள ஒருவர் வருவதற்காகத்தான் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல அனைவருமே காத்திருந்தார்கள். அந்த வாய்ப்பு மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு கிடைத்தது. அதன் பின்பு அந்த வாய்ப்பு நடிகர் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. இதில் என்ன சிறிய வேறுபாடு என்றால், இந்த திராவிட கட்சிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய இருவேறு கட்சிகளும் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள். இதில் யார் நல்லவர்கள் என்று கண்டுபிடிக்கும் வாய்ப்பு மட்டுமே நம்மட்டில் வழங்கப்படும். புதிதாக ஒரு திட்டங்களோ வியூகங்களோ அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நடிகர் விஜய் அதனினும் கடந்து வருகிறார். அதற்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல. தகவல்கள், தரவுகள் உள்ளங்கையில் கிடைக்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. புதிய ஆயுதங்களை கையில் எடுங்கள் என்றால், நான் ஆயுதங்கள் என்றாலே பிறரை வீழ்த்தக்கூடிய கூரிய ஆயுதங்கள் அல்ல, புதிய வியூகங்கள் தான் இங்கு ஆயுதங்கள். உங்கள் வியூகங்களை மாற்றுங்கள். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பியுங்கள். இப்போது நடிகர் விஜய் எதையும் கேட்கும் மனநிலையிலோ ஆய்வு செய்யும் மனநிலையிலோ இருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு பக்கபலமாக நின்று செய்ய வேண்டிய பொறுப்பு தொண்டர்களுக்கு தான் இருக்கிறது. நான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று யாரையும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உங்கள் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை. அவர்களெல்லாம் டிஜிட்டல் மேக்கர்ஸ். இப்போ இருக்கவங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. பலமுறை நான் நடிகர் விஜயை விமர்சித்து நான் பதிவிலிட்டதுக்கான காரணம், அவர் மண்குதிரைகளை நம்பிக்கொண்டு கடும் எல்லாரும் காற்றாற்றில் இறங்கினார். அதனுடைய விளைவுதான் இது. மீண்டும் ஒரு முறை விஜய் ரசிகர்கள் சபதமிடுங்கள், புதிய வழிமுறைகளை மாற்றுங்கள். நன்றி.